சென்னை மாநகரத்தில் நடைபெற்று வரும் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் காணொலி மூலம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நட்சத்திரம் முன்னணி நட்சத்திரம் எம்ஜிஆர் சார் வந்து அது வந்து 2வது படம் 3வது படம் அப்பதான் ஒரு ஹீரோ ஆர்டிஸ்ட் வர்றாரு. அப்போவே வந்து அது எம்ஜிஆர் சாரை பத்தி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், அதனால ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார். கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பா அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சர்வ சாதாரணமா சாப்பிடுவாங்க. அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனாலும் சாப்பாடு லிஸ்டிங் இருக்கும். அது வந்து விஎன் ஜானகி அம்மா அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். காய்கறி வாங்குறதுல இருந்து சமைக்கல இருந்து பரிமாறல இருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்துல. அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவா அவர் இருந்தவர். அண்ட் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படைத்தவர். அது எப்பவுமே வந்து பொது வெளியில் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவரு தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அந்த குழு வந்திருந்தாரு. கடைசி நாளுகளில் வந்து சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க. அவ்வளோதான். நான் வந்து அவர் வந்து ஒரு 3 தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் லிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லா இருக்கும், நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு பாப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. அப்போதான் நான் முதல்ல நான் பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. 2வது தடவை வந்துட்டு ஜானகி அம்மாவுக்கு வந்து சிஎம் இருக்கும்போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க. அதுல நானும் வந்து மேடையில இருந்து அவரை பத்தி நான் பேசுறேன். அது வந்து 2வது தடவை. 3வது தடவை வந்துட்டு இந்த அவருக்கு வந்து தத்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய வீடு மந்தனத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட், பெரிய 2 வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க, இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த நேரம் வந்து ஜானகி அம்மா வந்து அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட்டிங் வந்து தெரிஞ்ச பிறகு நீங்க ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு மீட் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி வந்த உடனே நான் வந்து அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாங்க. அவசியமா இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தாரு. பார்த்து காப்பி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு மேலாம் சார் இல்லை நம்ம பண்ண பஸ் லிஸ்டிங் அங்கேருந்து நல்லா சாப்பிட அவங்க கையாலேயே வந்து காஃபி போட்டு எனக்கு கொடுத்தாரு. பெரிய விஷயம் வந்து படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திரா படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜிஆர் சார் சரியா ஒரு 15-20 வருஷம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டு அதெல்லாம் பண்றாங்க, நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர், அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டைத்தில் அவருக்கு சொல்றாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. குடியரசு வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியா இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது வந்து அரசியலுக்கு வந்து ஒரு சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளைய வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது 2 அணியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையில வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது மடக்கி வந்து வேற சின்னத்துல நின்று அந்த படத்தோல்வை சிந்திச்சாங்க. எப்பவுமே வந்து இந்த சரிகளை வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனையில கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து
போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை எடுக்கும்போது அந்த முடிவுனால உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவால உனக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் கம்ப்ளீட்லி யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, அந்த அவர் ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கழகத்தை முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால தான் முடியும்.